ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சமீபத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, 2 இளைஞர்களுக்கு யங் பாய்ஸ் 19-20 வயது உள்ள ஒருத்தர், 23 வயதில் ஒருத்தர் HIV டயக்னோஸ் பண்ணி பாசிட்டிவ். பல நேரம் நாங்கள் செக் பண்ணும்போது பாசிட்டிவாக வர்றது வழக்கம். பல பேர் இங்கேருந்து டூர் கூட்டு போவாங்க அயல் நாட்டுக்கு, அங்கே போய் அல்லது மசாஜ் கிளப்புக்கு போயிட்டு வர்றவங்க, இந்த மாதிரி பல நேரங்களில் HIV கண்டுபிடிக்கிறது உண்மை. ஆனால் யங் பாய்ஸ் எந்த விதமான உறவும் யாருடன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அதில் ஒருத்தர் ரொம்ப கிளாசிக்கலாக மகாபலிபுரம் போகிற பக்கத்தில் அந்த ஏரியாவில் ஒரு நரிக்குறவர் அந்த மாதிரி ஒருத்தட்ட பச்சை குத்திக்கிட்டு அதன் மூலம் HIV தொற்று வந்தது அப்படின்னப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ பச்சை குத்துறது அப்படின்றது HIV பரவ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முடிவெட்டும் போது பண்ணக்கூடிய ஷேவிங், அந்த பிளேடை யூஸ் பண்ணாங்கன்னா அதில் வாய்ப்பு இருக்குது. பச்சை குத்துறது, எந்த விதமான பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஆபத்தானது. அது ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். யூஸ் பண்ண பிளேடு அந்த மாதிரி விஷயங்களை கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி பச்சை குத்துறது ரொம்ப அவாய்ட் பண்ணணும். நாகரிகம்ன்ற கருதி பச்சை குத்துறது ரொம்ப ஆபத்து. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருத்தணி சார். வணக்கம். உங்கள் பேருங்க? என் பேர் தமிழ்ச்செல்வன் சார். தமிழ்ச்செல்வன், சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. எனக்கு வெட்டிங் டே. எனக்கு வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள். ஒரு 3 மந்த் அவன் ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. குழந்தை இருந்துச்சு சார். சரிங்க. குழந்தைலேருந்து அபார்ஷன் ஆப்ரேட் சரியில்லைன்னு சொல்லிட்டு நானே ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். சரி. அது எத்தனை மாதம் கேப் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை மாதத்தில் அபார்ஷன் பண்ணீங்க? 4 மாதம் சார். சரிங்க. ஒரு 4 மாதம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து மறுபடியும் உறவு வச்சுக்கலாம், கருத்தரிக்கலாம். சரிங்க சார். குழந்தை பெரிதாக இருந்ததுன்னு வச்சுங்க, பெரிசாக ஆக ஆக நீண்ட நாள் இடைவெளி விடணும். சரிங்க சார். குழந்தை சின்னதாக இருக்குது, கரு சின்னது அப்படின்ற பட்சத்தில் சரிங்க. பொதுவாக ஒரு 3-4 மாதங்கள் இடைவெளிட்டு, இல்லை அதிகபட்சம் 6 மாதங்கள் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் உறவு வச்சுக்கலாம், கருத்தரிக்கலாம். சரிங்க சார். இப்போ ஒரு 8 மாத குழந்தை வயிற்றுலேருந்து இறந்து போச்சு, அந்த மாதிரியான அபார்ஷன்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட அது குழந்தைன்னு கருதி ஒரு 2 வருடங்கள் வரைக்கும் கூட நீங்கள் இடைவெளி விட வேண்டியது இருக்கும். சரிங்க சார். ஒரு 4 மாதம்னா ஒரு 4 மாதங்கள் 6 மாதங்கள் வரைக்கும் இடைவெளி விட்டுட்டு கருத்தரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் கருத்து அடிச்சு தான் வந்துச்சுங்க சார். நம்ம உடலை கொல்லக்கூடாது. 8 மாதம் கேப் ஒன்றும் பொதுவாக நீங்கள் தொடர்ந்து உறவு வச்சுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. சரிங்க. இல்லை சார், உறவு வச்சுன்னா திரும்ப கலைஞ்சிரும் அப்படின்றாங்க. கலையாது. சரிங்க சார். உங்கள் டாக்டர்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உறவு வச்சுக்கிட்டா நல்லதில்லை, கருக்கலைய வாய்ப்பு இருக்குது, பிளட்டு ப்ளீட் ஆகுது, இந்த மாதிரி டாக்டர்கள் சொன்னாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த HIV பற்றிய பல்வேறு விஷயங்கள் நம்ம இளைஞர்களுக்கும் சொல்லணும், அனைவருக்கும் சொல்லணும். வயதானவர்கள் அவங்க குழந்தைகளை, பேரனை காப்பாற்றணும், பேத்திகளை காப்பாற்றணும், இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். ஸோ அதனால் இது முதன்முறையாக உலகம் 1980களில் HIVயை கண்டுகொண்டது. ஒரு உலகம் முழுவதுமே அந்த பரவல் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் அந்த நாட்களில். அப்புறம் இப்போது ஒரு 40 ஆண்டுகளில் HIV பரவலை பெருமளவு தடுத்துட்டாங்க. அதனுடைய பரவல் வேகத்தையும் குறைச்சிருக்காங்க, பெருமளவு குறைச்சிருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். நான் கத்தார்லேருந்து அருள்ராஜ் பேசுகிறேன். அருள்ராஜ், வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு வயசு 42 சார். சொல்லுங்கள் அருள்ராஜ். இது ஆண்குடி சிறுத்துக்கிட்டே வந்துருச்சு சார். ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு.
குண்டாகிக்கிட்டே இருக்கீங்களா அருள்ராஜ்? இல்லை, ஆனால் ஓவர் வெயிட் தான். நான் முன்ன பழசு வந்து 72 தான் இருந்தேன். இப்போ 90 கிலோ பக்கம் இருக்கேன். வெயிட் அதிகமாகிறதுனால பல்வேறு வகையில் உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக ஆகும். ஆமாம் சார். ஒன்று வந்து ஆணுறுப்பு வந்துங்க அந்த எலும்புலேருந்து வளரும், எலும்பு கிட்ட இருந்து வளரும், தோல்ல இருந்து வர்றதில்ல. ஆணுறுப்பு அப்படி தோல் மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிறதில்ல. அதனால நீங்கள் 4 இன்ச்சு கொழுப்பு இருந்ததுன்னா 4 இன்ச்சு ஆணுறுப்பு வெளியே தெரியாது. எலும்புக்கு மேலே 4 இன்ச்சு கொழுப்பு இருந்ததுன்னா 8 இன்ச்சு கொழுப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 8 இன்ச்சு ஆணுறுப்பு வெளியே தெரியாது. மீதம் கொஞ்சோண்டு ஆணுறுப்பு தான் வெளியே தெரியும். எவ்வளவு தொப்பையும் கொழுப்பும் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு ஆணுறுப்பு வெளியே தெரியாது, உள்ளே போயிடும், கொழுப்புக்குள்ளே போயிடும். இரண்டாவது, ஆண் ஹார்மோன் கொழுப்பில் போய் தோலுக்கடியில் இருக்க கொழுப்பில் போய் பெண் ஹார்மோனாக மாறி பாடிக்கு திரும்பி வரும் ரத்தத்தில். ஸோ ஆண் ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலும் கூட அதெல்லாம் பெண் ஹார்மோனாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் பாடியில் பெண் ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆணுறுப்பினுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும், பெண்மைத்தன்மை உங்களுக்கு அதிகமாக காணப்படும். குண்டாக இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் முழுன்னு பெண்கள் போல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கட்டுமஸ்தான கொழுப்பில்லாத உடல் இருக்க ஆணழகன் அப்படின்ற மாதிரி அந்த போட்டி கலந்து கொள்கிறவங்கள பார்த்திங்கன்னா கட்டுமஸ்தாக இருப்பாங்க. ஆனால் இவங்கள பார்த்திங்கன்னா நல்ல கர்வ்ஸு, மார்பகங்கள் பெருசாக, இது மாதிரி ஒரு பெண் தன்மையோடு இருக்கிறது பார்க்க முடியும். அதனால் வெயிட்டை கண்டிப்பாக நீங்கள் குறைக்க வேண்டும். பிஎம்ஐ நார்மலாக இருக்கணும். ஒரு கால் இருக்காங்க. ஹலோ சார், என் பேர் முத்து ஃப்ரம் திருவண்ணாமலை. முத்து சொல்லுங்கள். சார், எனக்கு வந்து ஒரு 9 இயர்ஸாக வந்து மாஸ்டர் படிக்கிச்சு சார். சரி. இப்போ அதனால நான் இதுனா ஆன்ம குறைவாயிட்டு ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன் சார். சித்தா மருந்து சாப்பிட்ருக்கேன். அது வந்து சரியாகவே இல்லை சார். இனி நீங்கள் சரியாக முடியாது, வாழ்க்கையில் அதோட மாட்டிக்க வேண்டிதான். முதல்ல 2 விஷயங்க. ஆண்மை குறைவு சுய இன்பத்தால் வரவே வராது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உங்களை சீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்கள்ட்டேருந்து வெளியே வர முடியாது. போலி மருத்துவர்கள் எல்லா உலகங்களும், அதாவதுங்க பல்வேறு ஆராய்ச்சிகளில் உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க சுய இன்பம் என்பது நல்ல விஷயம், அதனால் எந்த கெடுதலும் இல்லைன்னு. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி நாங்கள் சொல்கிறோம் சுய இன்பம் என்பது ஒன்றும் தீமை அல்ல, இயல்பானதுன்னு. எல்லாரும் சொல்கிறோம். அப்படியே நீங்கள் நான் போய் இப்படி தான் மாட்டிக்குவேன்னா நீங்கள் உங்கள் தலையெழுத்தை தான். இல்லைங்க சார், நான் உங்ககிட்ட வரலாம் தான் சார். அதான் சார். அதாவதுங்க சுய இன்பம் என்பது இயல்பானது, அதை பற்றிய குற்ற உணர்வை டெவலப் பண்ணிக்காதீங்க. அதனால் எந்த தீமையும் இதுவரை உலகத்தில் கண்டறியப்படலை. அது உங்களுக்கு தீமை கொடுத்துருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க போலி மருத்துவர்கள், அவங்க உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் சுய இன்பத்தினால இது வந்திருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இவங்க சொல்ல முடியுமா? இவங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறாங்களா? இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த துறையில் அந்த துறையில் ஏதாவது அதற்கான ஒழுங்கான படிப்பு, பட்டம், ஆராய்ச்சிகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இருக்காது. உலகம் முழுவதும் ஆய்வுகள் பண்ணி அறிஞர்கள், இந்த முறை உலக பாலியல் சங்க தலைவர் அடைக்கன் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார். 8வது உலக பாலியல் மாநாட்டில் பேசும்போது இந்த குறிப்பிட்டு இதை திரும்ப பேசினாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் இளைஞர்களுக்கு இந்த பயம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரியான பயம், ஆண்மை குறைவு பற்றிய பயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இந்த விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு அடைக்கன் அவர்கள் பேசுனது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, தருமபுரம் வெங்கடேஷ் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் வெங்கடேஷ். சார், இந்த ஒன்று டவுட் சார். அதாவது ஆணுக்கு தொடை பக்கத்தில் வந்து இது மாதிரி இருக்கு சார், அந்த பள்ளி போன மாதிரி இருக்கு சார். அரிப்பாக இருக்குது 2 பக்கமும் தொடையில். அரிப்பாக இருக்குது, அந்த பள்ளி ஒன்று போனால் இருக்கு அந்த மாதிரி இருக்கு. படை இருக்குங்க உங்களுக்கு 2 பக்கமும், தொடைக்கு 2 பக்கமும் டீனியா குரூஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்க சார். 2 பக்கமும் பூஞ்சை காளான் தொற்று இருக்குது. அது இந்தியா போன்ற நாடுகளில் வரத்தான் செய்யும். வேர்த்து அந்த தொடைகளுக்கு இடையே பூஞ்சை காளான் வரும். அதுக்கு மருந்து போட்டு சரி பண்ணிக்கங்க. ரொம்ப சொரிஞ்சிங்கன்னா அந்த கருப்பு ஆகிறது திரும்ப மறையாது. சொரியக்கூடாது, மருந்து போட்டு அந்த காளான்களை சரி பண்ணணும். க்யூர் ஆகும், கலர் மாறாது. நீங்கள் ரொம்ப சொரிஞ்சி கலர் கருப்பாக இருந்தால் கலர் மாறாது, கலர் அதே கலர் இருக்கும். ஆனால் நோயை சரி பண்ணலாம்.
என்னங்க? டாக்டர் பார்க்கலாம் யாருங்க பார்க்கலாம்? ஸ்கின் டாக்டரை பாருங்கள், பாலியல் மருத்துவர்களை பாருங்கள், எந்த டாக்டர் வேணாலும் பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு பேர் ஹெச்ஐவி நோய்க்கு உள்ளாயிருக்காங்க? அதிகபட்சம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான். அடுத்து வந்து அதிகபட்சம் பேர் இந்தியா, அடுத்து ஜிம்பாவே, இந்தோனேஷியா, பிரேசில் போன்ற நாடுகளில் அதிகம் பேர் இருக்காங்கன்னு யூஎன் எய்ட்ஸ் குரூப் 2013 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமான ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட உள்ள நபர்களுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது பிரேசில், அமெரிக்கா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள் தான். இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஐவி உள்ளவர்களுடைய எண்ணிக்கை 20,80,000 பேர் அப்படின்னு 2014-15 ரிப்போர்ட், நாக்கோ ரிப்போர்ட், நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு, இந்தியாவினுடைய அதிகாரபூர்வமான அமைப்பு. அந்த அமைப்பினுடைய 2014-15 தகவல்கள் சொல்கிறது 20,90,000 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது யார் ரொம்ப அதிகமாக இருக்காங்க? 15 வயதுலேருந்து 49 வயது வரை உள்ளவர்களுக்கு தான் அதிகமாக வருது. அவர்களில் 0.27% பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் முன்னால் குறைஞ்சிருக்கு, முன்னே இருந்ததை விட இப்போ அந்த வேகம், பரவுகிற வேகம் குறைந்திருக்கு. ஹெச்ஐவி நோய் உடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்னு பார்த்தா இந்தியாவில் 2.1 மில்லியன், அதாவது 21 லட்சம் பேர். இதில் 3% பேர் வயது வந்தவர்களுக்கு, 0.3% பேர் வயது வந்தவர்களுக்கு இந்த நோய் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் 1,30,000 பேர் புதிதாக ஹெச்ஐவி நோய் தொற்றுக்கு உள்ளாகிறாங்க. இதில் 36% பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். பழனியிலிருந்து பேசுகிறேன் சார், பரமேஸ்வரன். பரமேஸ்வரன், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். வயசு எனக்கு 58 சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் இப்போ எனக்கு ரீசனாக வந்து சமீபம் வந்து இந்த ஆண்குறி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குங்க சார், கொஞ்சம் வலியாக இருக்குது. அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்கா? ஒரு இடத்துல கட்டி விரைப்புத்தன்மை ஏற்பு மட்டும் வலிக்குங்க சார், நார்மல் டைமில் எதுவும் வலி இல்லைங்க. இதுக்கு பேர் பைரோனி டிசீஸ்னு பேருங்க. சரிங்க சார். விரைப்படையும் போது ஒரு இடத்துல மட்டும் உள்பக்கமாக சுரீர்னு வலிக்கும், கட்டி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. சரிங்க சார். அது நடுப்பை கொஞ்சம் சிரித்திருக்கேன், நடுப்பை மட்டும். அது வந்து ஆமாம், அப்படி தான் இருக்கும். இந்த வளைவு வந்து நாட்களாக ஆக அதிகமாகலாங்க. சரிங்க சார். சரி, இதுக்கு பேர் பைரோனி டிசீஸ்னு பேர். இது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து வலி ரொம்ப இருக்கும். சரிங்க சார். ஒரு கட்டத்தில் வந்து நல்லா இறுகி போய் இது வந்து கன்சால்டேட் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் வலி இருக்காது, ஆனால் பெண்டு ரொம்ப அதிகமாகிடும், செக்ஸ் பண்ண முடியாது. சரிங்க. இதற்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. சரிங்க சார். நீங்கள் உடனடியாக மருத்துவரை பாருங்கள், ரொம்ப நாட்கள் ஆக விட வேண்டாம். சரி. இப்போ ரிவர்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். இதற்கான புதிய உத்திகள், புதிய மருந்துகள் வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்துடுச்சுன்னா சரிங்க சார். இதுக்கு அறுவை சிகிச்சை மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். சரி சார். ஆரம்ப கட்டத்தில்னா கொஞ்சம் வளர்வதை தடுக்கலாம். சில உள்ள அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதோ, மருந்துகள் கொடுக்குறதோ, பல்வேறு முறைகள் இருக்குது. வேறு புதிய உத்திகளும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. ஸோ நீங்கள் உடனடியாக மருத்துவர்களை பாருங்கள், முற்றிலுமாக சரி செய்ய முடியும், கவலைப்படாதீங்க. சரி சார். ஜட்டி தான் போட்டு சார் பெரும்பாலும் போட்டுட்ருக்கேன், அதனால தொந்தரவாக இருக்குன்னு எனக்கு சொல்கிறேன். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் ஜட்டி போடாட்டியும் வரும். பைரோனி டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நன்றாக இப்போ புதிய உத்திகள் நிறைய வந்திருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் குணப்படுத்துறது ஈஸியாக இருக்கும், வலி இருக்கும் ஆரம்பத்தில். கொஞ்ச நாள் ஆகி அது நல்லா இறுகி போயிடுச்சுன்னா அப்புறம் வலி இருக்காது. சரிங்க. இப்போது இந்த ஹெச்ஐவி நோய் பொறுத்த வரைக்கும் எப்படி பரவுகிறது அப்படின்னு பார்த்ததில்
ஆணும் பெண்ணும் உறவு கொள்வதில் 88.2% பரவுகிறது. ஏன்னா அதுதான் உலகத்தில் நிறைய நடக்குது. டெய்லி நிறைய பேர் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ மற்ற முறைகள்லாம் ஒரு ரத்தம் கொடுக்கறதுலாம் பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் எத்தனை பேர் டெய்லி ரத்தம் ஏற்ற போகிறாங்க? ஆனால் டெய்லி எத்தனை பேர் செக்ஸ் பண்ணுவாங்க? ஏராளமான பேர். அதனால் செக்ஸ் பண்ணுறதுனால பரவுகிற ஹெச்ஐவி தான் 88%. ரத்தம் கொடுக்கறது, ரத்த ப்ராடக்டை ஏற்றுறதன் மூலமாக 1% வருகிறது. அந்த ஊசி போட்ட சிரிஞ்சி நீடில் அதை பயன்படுத்துறதுனால 1.7% வரலாம். ஓரினச் சேர்க்கையாளர் மூலமாக 1.5%. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் செங்கல்பட்டுலேருந்து அன்பரசு பேசுகிறேன். அன்பரசு சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 35 வயசு ஆகுது சார். ஓகே. எனக்கு ஆண் உறுப்புடைய அந்த மொட்டு பகுதி தான் சார் உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் நமிச்சல் இருக்குது சார் ஓவரா. பூஞ்சை காளான் இருக்கும். கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆனால் உங்கள் ஒய்ஃப்கிட்டேருந்து இன்ஃபெக்ஷன் அங்கே வரலாங்க. அந்த முட்டு பகுதியில் பூஞ்சை காளான் தொற்று வரலாம். அதனால் அரிப்பு இருக்கும். ஒரு வெள்ளையாக படலம் கூட படரும். நீங்கள் நல்லா அந்த மருந்து போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வியாதி உங்களுக்கு இருக்கா? இல்லை சார். செக் பண்ணிக்கோங்க. சரிங்க. எப்போ செக் பண்ணீங்க கடைசியா? எனக்கு சுகர் வந்து எங்கள் மதருக்கு இருக்குது. ஆனால் எனக்கு நாங்கள் செக் பண்ணல சார். நான் உங்களுக்கு சுகர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பார்த்துக்கோங்க. சரிங்க சார். சர்க்கரையும் இந்த மாதிரி பூஞ்சை காளான் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை தவிர மனைவியோட உடலுறவு கொண்டதுனாலே வரலாம். 2 காரணத்தினாலே வரலாம். 2 சேர்ந்தும் கூட இருக்கலாம். இதுக்கு என்ன சார் தீர்வு? இல்லைங்க, அது எளிமையான தீர்வு தான். ஒன்று சுகர் இருந்தால் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சர்க்கரையை. சரிங்க சார். அந்த இடத்துல வந்து ஆன்டி ஃபங்கல் க்ரீம்னு சொல்லுவோம். பூஞ்சை காளானுக்கு எதிரான அந்த க்ரீமை தடவிக்கிட்டிங்கன்னா, களிம்பு தடவிக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். சரிங்க சார். நன்றி. சரி, ஹோமோசெக்ஷுவல் ஓரினச் சேர்க்கையாளர் மூலமாக பரவுறது வந்து 1.5%. என்ன காரணம் என்று தெரியாமல் பரவுறது வந்து 2.7%. பெற்றோர்கிட்டருந்து குழந்தைகளுக்கு வர்றது 5%. இதுதான் மொத்தம் ஹெச்ஐவி எப்படி பரவுகிறதுன்னு. யாருக்கிட்டெல்லாம் ஹெச்ஐவி அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது? பாலியல் தொழிலாளிகள், பெண் பாலியல் தொழிலாளிகள்கிட்டருந்து பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னும் கூட நிறைய இளைஞர்கள் திருமணத்துக்கு முன்பு நான் ஒரு ட்ரையல் பார்த்துக்கணுன்னு போய் பாலியல் தொழிலாளிகளோட செக்ஸ் பண்ணுறதை பார்க்குறோம். சில நேரங்களில் காண்டம் கூட இல்லாமல் அதை பண்ணிடுவாங்க. பாலியல் தொழிலாளரோட உறவே வச்சிக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த வேலையை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட ஹெச்ஐவி தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். யாருக்கெல்லாம் அதிகமான ஹெச்ஐவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? பெண்கள், பாலியல் தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு, அவங்ககிட்ட உறவு கொள்கிறவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களோட ஆண்கள் உறவு வைத்து கொள்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர் ஹிஜ்ராஸ் இவங்களோட உறவு கொள்கிறவங்களுக்கு வர்றதுக்கு, இன்ஜெக்ஷன் மூலமாக போதை மருந்துகள் உட்கொள்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களோடு தொடர்புடையவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் வெளிநாடுகளில் ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ராவல் பண்ணக்கூடிய ஜாபில் இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரக் டிரைவர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை 3ஆக பிரிக்கிறோம். ஹெச்ஐவி தொற்று வந்து 3ஆக பிரிக்கிறோம். ரொம்ப ரிஸ்க்கு உள்ளவங்க யார், அடுத்து யார், அடுத்து யார்? ரொம்ப ரிஸ்க் இருக்கிறவங்க பாலியல் தொழிலாளிகள், பெண் பாலியல் தொழிலாளிகள், ஹோமோசெக்ஸ் பண்ணுறவங்க, ஊசிகள் மூலமாக போதை மருந்து எடுத்துக்கிறவங்க. இவங்க ஹையஸ்ட்டு குரூப். ஈஸியாக இவங்களுக்கு வந்துடும். ஒருத்தர் இருந்தால் இன்னொருக்கு ஈஸியாக வந்துடும்.
அடுத்து வந்து இவங்களும் நார்மல் பாப்புலேஷனும் சேர்கிற இடம் யார்? இந்த பாலியல் தொழிலாளியோட கிளையன்ட்ஸ், ரெகுலராக பாலியல் தொழிலாளிகளோட போய் செக்ஸ் பண்ணுற நபர்கள், பாலியல் நோய்கள் உள்ள நோயாளிகள், அவங்களுக்கு புண்ணு மூலமாக ஈஸியாக HIV கிருமி உள்ளே போயிடும். ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளானவங்க, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு துரத்தி அடிக்கப்படுறவங்க, அங்கே போய் பாலியல் தொழில் பண்ணுறதோ, அவங்க பாலியல் பலாத்காரப்படுத்தப்படுறதோ பல்வேறு வகையில். அதே மாதிரி போதை மருந்து பழக்கம் உள்ளவர்களுக்கு மனைவிகள், ட்ரக் யூசர்ஸோட மனைவிகள், இந்த பாப்புலேஷன்லேருந்து ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு நோய் வரலாம். ஸோ நம்ம ஒரு விஷயம் தெரியும், தமிழ்நாட்டில் முதலாக அல்லது இந்தியாவில் முதலாக HIV கண்டுபிடிக்கப்பட்டது ட்ரக் டிரைவர்ஸ் தான். யாருக்கு முக்கியமாக இந்த பாலியல் இந்த HIV வரும் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணுறை இல்லாமல் உறவு கொள்கிறவங்க, பணம் கொடுத்து பாலியல் தொழிலாளர்களோட உறவு கொள்கிறவங்க, அதே மாதிரி ஒரு ஆண் இன்னொரு ஆணோட செக்ஸ் பண்ணுறது, போதை மருந்துகளை இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்துக்கிறவங்க, இவங்க மூலமாக வருது. கிட்டத்தட்ட 8,70,000 பெண்கள் பாலியல் தொழில் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 70,000 அரவாணிகள் இருக்காங்க. 1.25 லட்சம் போதை மருந்து ஊசி மூலமாக போதை ஏற்றுறவங்க இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8,70,000 பேர் பாலியல் தொழில் பண்ணுற பெண்கள் இருக்காங்க. 3.12 லட்சம் ஆண்கள், 3.25 லட்சம் ஆண்கள் வந்து தோராயமாக ஆணோட ஆண் செக்ஸ் பண்ணக்கூடிய MSM இருக்காங்க. 70,000 மூன்றாம் பாலினம் டிரான்ஜெண்டர் இருக்காங்க. 1.7 லட்சம் போதை மருந்து பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இவர்களோட தொடர்புடைய மற்ற ஆண்கள், இவர்களுடைய மனைவிகள், இவர்களோட உறவு கொள்கிறவங்கன்னா 1,10,00,000 பேர் அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அதோட 80 லட்சம் பேர் வந்து பல்வேறு இடங்களுக்கு போய் வர்றவங்க குரூப் இருக்காங்க. 30 லட்சம் பேர் ட்ரக் டிரைவர்ஸ். இவ்வளவு பேர் பரப்ப வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் ராமு, நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். ராமு சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் ராமு. சார், உங்கள் ப்ரோக்ராம் நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறோம் சார். ரொம்ப நன்றி ராமு. சார், நீங்கள் நல்லா விழிப்புணர்வு நிறையா கொடுக்குறீங்க. நன்றி. முன்னாடி தோன்ற உங்களுக்கும் உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டீமுக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி ராமு. ஓகே சார். என்னுடைய டவுட் என்ன சார், எங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 11 மாதம் ஆயிருக்கு. சரிங்க. நான் வந்து டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி என்னுடைய ஸ்பெம் டெஸ்ட் பார்த்தோம் சார். சரிங்க. அதில் வந்து ஆமாம், என்னுடைய வால்யூம் வந்து 1.5 ml இருந்துச்சு. 40 மில்லியன்ஸ் இருக்குது சார். அதுக்கப்புறம் மோர்டாலிட்டி வந்து 40% தான் சார் இருக்குது. சரி. இந்த தான் சார் டேட்டஸ் இருக்கு. ஸோ எப்படி சார்? நல்லா தான் இருக்குது. ஏன் கவலைப்படுறீங்க? நல்லா தான் இருக்கா சார்? எல்லா பேராமீட்டரும் நல்லா தான் இருக்குது. சரிங்க சார். இதை பற்றியும் கவலைப்படணும். இப்போ கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 11 months ஆயிடுச்சு சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. 1 வருடம் ஆன பிறகு கருத்தரிக்கலைன்னா நீங்கள் மருத்துவர்கள்ட்ட போங்க. 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையம் போங்க. அவங்க செக் பண்ணுவாங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். ஒன்றும் கவலையே படாதீங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இதெல்லாம் ஒரு மேஜரான பிரச்சனையே கிடையாது. ஓகே சார். நாங்கள் வந்து ஆக்சுவலாக டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் சார். அந்நேரம் போலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க என் ஒய்ஃபுக்கு. சரி. அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா சார்? காரணம் என்ன, நான் வந்து ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறேன். சரி. ஸோ எனக்கும் ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்குமா? ஒய்ஃபுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, குழந்தை கர்ப்பமானாங்கன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்காக ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க, அயன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதே மாதிரி சில ஆன்டிபாடிஸ் கொடுப்பாங்க, யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக்ஸ்.
ஏன்னா சில கிருமி தொற்றுக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கலாம். ஓகே சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். ஓகே கிளாமைடியா போன்ற கிருமி தொற்று. அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் ஆன்டிபயோட்டிக்ஸ், உங்கள் மனைவிக்கும் கொடுக்கணும். ஒரு வருஷம் ஆகட்டும்னு ஒரு வேளை வெயிட் பண்ணுறாங்களோ என்னவோ. ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, குழந்தையோட போயிடலாம். ஸோ இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரக் டிரைவர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு சூடு, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறதுனால அதனால் செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மை அல்ல. ட்ரக் டிரைவர்ஸ் வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு செக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது உண்மை அல்ல, தவறு. இன்னும் நிறைய பல்வேறு உண்மைகளை பற்றி பேச போகிறோம். இது எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு தேவை. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நாளைய நிகழ்ச்சியில் என்னுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.